கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்டவர் சாலையில வைத்து இன்னொரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததும் அங்க இருக்கக்கூடிய ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்று வந்ததும் தெரிய வந்திருக்கு. உண்மை கண்டறியும் சோதனையில பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவரும் நிலையில அது குறித்து அடுக்கடுக்கா எழும் சந்தேகங்கள் குறித்து இந்த வீடியோவுல பார்ப்போம். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல பயிற்சி மருத்துவரா வேலை செய்து வந்த மருத்துவர் ஒருவர் ஆகஸ்ட் 9 அங்க இருக்கக்கூடிய செமினார் ஹால்ல சடலமா கண்டெடுக்கப்பட்டாங்க. அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில கொல்லப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிய வந்திருக்கு. இந்த கொலை சம்பவம் தொடர்பா காவல்துறையில தன்னார்வலரா பணியாற்றி வந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவரு கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கை இப்போ சிபிஐ விசாரித்து வரக்கூடிய நிலையில சஞ்சய் ராய சிபிஐ அதிகாரிகள் உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்திருக்காங்க. அந்த சோதனையில சஞ்சய் ராய் குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு அந்த இரவு என்ன நடந்தது அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிருக்காரு. நானும் என்னோட ஃப்ரெண்ட் சௌரப்பும் ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே சௌரப்போட ஃப்ரெண்டு ஒருத்தர் அட்மிட் ஆகியிருந்தார். அவர்கிட்ட பேசிட்டு 2 பேருமே நைட்டு ஒரு 11:15 அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நேராக பக்கத்தில் இருந்த ஒரு மது கடைக்கு போய் அங்கே எல்லாம் வாங்கிட்டு ரோட்டில் வச்சு நிதானம் போகிற வரை குடித்தோம். அப்புறமா வடக்கு கொல்கத்தாவில் இந்த பொண்ணுங்க பாலியல் தொழிலில் ஈடுபடுற அந்த பொண்ணுங்க அதிகமாக இருக்கிற அந்த சோனாகாச்சி அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகணுன்னு முடிவெடுத்து அங்கே போனோம். அங்கே நாங்கள் நினச்ச விஷயம் எதுவும் நடக்கலை. அதனால் தெற்கு கொல்கத்தாவில் இருக்கிற அதே மாதிரி இன்னொரு பகுதியான சேட்லாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போனோம். ரோட்டில் வச்சு ஒரு பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தோம். அப்புறம் சேட்லா போனதுக்கப்புறமா அங்கே சௌரப் ஒரு பொண்ணு கூட போயிட்டார். நான் வெளியே என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வீடியோ காலில் கொஞ்சம் மோசமாக பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்துட்டோம். அங்கே 3வது மாடியில் ஒரு செமினார் ஹாலுக்கு போனேன். கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொல்கத்தா போலீஸில் அதிகாரியாக இருக்கார், அனுபம் தாதா, அவரோட வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். என அதிர்ச்சிகர வாக்குமூலத்தை சஞ்சய் ராய் கொடுத்திருக்காரு. சஞ்சய் ராயின் இந்த வாக்குமூலத்திலிருந்து நமக்கு சில சந்தேகங்கள் வருது. அது என்னன்னா, இந்த சம்பவம் தொடர்பா சிபிஐ அதிகாரிகள் வெளியிட்ட சிசிடிவி காட்சியில சஞ்சய் ராய் மட்டும் அங்க இருக்கக்கூடிய செமினார் ஹால்ல நுழையிற மாதிரியான புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அவரு கையில ஹெல்மெட், காதுல ப்ளூடூத்தோட செல்றது அந்த புகைப்படத்துல பதிவாயிருக்கு. ஆனா உண்மை கண்டறியும் சோதனையில ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்றதுக்கு பின் தானும் தன்னுடைய நண்பர் சௌரபும் சேர்ந்துதான் மருத்துவமனைக்கு சென்றதா கூறியிருக்காரு சஞ்சய். அவ்வளவு நேரம் உள்ள சுற்றிருக்கக்கூடிய சௌரப் சஞ்சய் ராய் செமினார் ஹாலுக்கு சென்ற அந்த நேரம் மட்டும் எங்கே சென்றாரு அப்படிங்கிற கேள்வி வருது. 2வதா மருத்துவமனையை விட்டு வெளியேறி காவல்துறை அதிகாரியும் தன்னுடைய இன்னொரு நண்பருமான அனுபம் தத் வீட்டுக்கு சென்றதா கூறியிருக்காரு சஞ்சய் ராய். ஒரு கொடூரத்தை நிகழ்த்திய பின் தான் சஞ்சய் ராய் அனுபம் தத் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படின்னா சஞ்சய் ராய் ரத்தம் நிறைந்த ஆடைகளுடன் சென்றத அனுபம் தத் கவனிக்கலையா, அல்லது கவனித்தும் அதை மூடி மறைக்க நினைக்கிறாரா, அல்லது இதுல வேற ஏதேனும் முடிச்சுகள் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது. சஞ்சய் ராய் கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்ட நிலையில இப்போ கல்லூரியின் முன்னாள் முதல்வரான சந்தீப் கோஷிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்று வர்றது குறிப்பிடத்தக்கது.